மழை வருது, பருவம் நல்லா இருக்கு. இந்த வருஷம் தான் எல் நீனோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. எல் நீனோ எஃபெக்ட்னா பசிபிக் ஓஷன்ல, பசிபிக் பெருங்கடல்ல 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கும். அங்க வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால சர்க்குலேஷன்ல அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் அந்த வெப்பம் அப்படியே பரவும். அட்லாண்டிக் வந்துச்சுன்னா இந்தியன் பெருங்கடல்லையும் பரவும். அப்ப வந்துச்சுன்னா நமக்கு வறட்சி வரும், மழை வராது. தென்மேற்கு இப்ப இன்னைக்கு கூட வரல. அது இந்த தென்மேற்கு ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த எல் நீனோ இது வரைக்கும் வரலாற்றிலே மிக மோசமான எல் நீனோன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ வறட்சி இப்போ இந்த வருஷம் வரப்போகுது. அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்? இன்னும் நமக்கு 42,000 ஏரிகள் நம் மன்னர்கள் வெட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு பார்த்தா அது 27,000 ஏரி தான் இருக்கு. 15,000 ஏரி காணும். நம்ம ஏரியை முதல்ல நம்ம பாதுகாத்து தூர்வாரி அதை பயன்படுத்தினா இருக்கிற நம்ம மழை வருது எல்லாம் இருக்குது. பருவம் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு விட இப்ப அதிகமா மழை பெய்யுது. ஆனா குறுகிய காலத்தில் பெய்யுது. பருவம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பருவம் பார்த்தீங்கன்னா 48 நாள், 45 நாள், 48 நாள் மழை பெய்யற நாட்கள். இன்னைக்கு 30-35 நாள் மழை பெய்யற நாட்கள். 30 நாள்ல 950 டிஎம்சி 950 மில்லிமீட்டர் பெய்யுது. ஆனா தேக்கி வைக்கிறது இல்லை. ஒரே நாள்ல காயல்பட்டினம் ஒரே நாள்ல 945 டிஎம்சி மில்லிமீட்டர் 945 மில்லிமீட்டர் ஒரு நாள். தமிழ்நாட்டின் ஒரு வருஷம் மழை அங்க ஒரு நாள்ல பெய்யுது. இப்படிலாம் இருக்கிறப்போ சேமிக்கணும், சேமிப்புக்கு ஏரிகள் குளங்கள்லாம் உருவாக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபுட் ஃபார் தாட். ஏன்னா என்னென்ன இருக்கு பண்ணலாம் எல்லாம் சொல்லி பண்ணீங்கன்னா நம்ம அடுத்தது இப்ப கூட்டத்தொடர் நடக்குது. நம்ம ஒரு குழுவா போய் முதலமைச்சரை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் வலியுறுத்தி எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். நம்ம அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை நான் பார்க்கிறேன். நான் அதற்கு இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம். அது மட்டும் இல்லை, இப்ப இருக்கிற எமர்ஜென்சி பிரச்சனை மேகதாது. இந்த மேகதாதுல இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த ஜென் ஜீன்னு சொல்றானுங்களே, இவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றான், சில பேர் பார்க்கறான், ஏன் கட்டக்கூடாது மேகதாது, தண்ணி கடல்ல போகுது, ஏன் கட்டினா என்ன? அவனுக்கு புரிதல் இல்லை, அவனுக்கு தெரியல. இது கட்டினா குடிக்கிறது கூட தண்ணி இருக்காதுன்னு அவனுக்கு தெரியல. அவ்வளவு மோசமா. ஒரு முறை கூட கர்நாடகா உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல, நடுவர் மன்ற தீர்ப்பும் மதிக்கல, உயர் நீதிமன்ற தீர்ப்பும் மதிக்கல, மக்கள் மன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பும் மதிக்கல. ரவுடி மாதிரி அப்பப்போ அப்படியே நான் தான் தண்ணி நான் தான் கொடுப்பேன். முதல் மடை மாநிலமா இருக்கிறாங்க. எவ்வளோ ஒப்பந்தம், உலக ஒப்பந்தங்கள். அதாவது நைல் நதின்னு ஒண்ணு இருக்கு. அது 6-7 நாடுகளை கடந்து வருது. ஆனா அது முதல் உரிமை எங்கன்னா ஈஜிப்ட். ஈஜிப்ட்னா அங்கதான் கடல்ல கடக்குது. அந்த ஈஜிப்ட் நாட்டுக்கு தான் முதல் உரிமை நைல் நதி. 7 நாடுகளை கடந்து வர ஆறு. அதுதான் இயற்கை நீதி.